ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் என்னென்னா, நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் டெலிவரி. இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு, இதோட டிஃப்ரெண்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். எனக்குமே ஃபஸ்ட்டு நான் சி செக்ஷன், செகண்டு நார்மல். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா பைமோட் மொபைல். இவங்க ஒரு மொபைல் ஆப்பு. இவங்களோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இவங்க ஒரு ஆப் தான். அதில் ப்ரைஸு, குவாலிட்டி வைஸு அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நானுமே இதில் தான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நார்மல் டெலிவரி ப்ளஸ் சி செக்ஷன் டெலிவரி பற்றி நம்ம பேச போகிறோம். நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் டெலிவரி. ஆக்சுவலி இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம பிளான் பண்ணிடணும். இது நம்மளுக்கு சில பேருக்கு இது தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது 9 மாதம் கழிச்சு 10வது மாதம் அவங்க டேட் கொடுக்குறாங்களே, அப்போ தான் தெரியும். நார்மல் பெயின் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது நார்மலாக பெயின் அந்த பெயினை தாங்கிக்கிற சக்தி மட்டும் நம்மளுக்கு வேணும். ஆக்சுவலி பெயின் ரொம்ப இருக்கும். சில பேருக்கு பெயின் போனவொன்னே பிறந்துடும். சில பேருக்கு பெயின் 1 to 3 days இருக்கும். சில பேருக்கு 1 days இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சரி, ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. இப்போ ஆப்ரேஷன் பெஸ்ட்டாக இல்லை நார்மல் டெலிவரி பெஸ்ட்டாக? இப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வயிற்றில் ஸ்டிச்சஸ் போடுவாங்க. ஆனால் அதே நார்மல் டெலிவரினா வெஜினால ஸ்டிச்சஸ் போடுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வெஜினால ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, உங்களுடைய நார்மலோட உடம்பு எப்படி இருக்குது, ஆனால் அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுதா? அதே மாதிரி தான் நீங்கள் வயிற்றில் ஸ்டிச்சஸ் போட்டாலும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது அதுலேயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போது அதுவும் பெயின் உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஃபியூச்சரில் பெயின் இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? இப்போ உங்களுக்கு வயிற்றில் நார்மலாக இருக்கிற வயிற்றில் நம்ம கோடு போட்டால் எப்படி இருக்கும்? இப்போது அதுவே தையல் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக தானே இருக்கணும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். சி செக்ஷனை விட நார்மல் டெலிவரி இன்னும் ஹெவியாக நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். குழந்த பிறந்துட்ட பிறகு. ஆமாம், இதில் சி செக்ஷனை விட நார்மல் டெலிவரி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் நம்ம நார்மலாக நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளை நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.